இன்றைக்கி வந்துட்டு ஒரு ஃபஸ்ட்டு ப்ரமோ ரிலீஸ் ஆகிருக்கு. நீங்கள் அதில் பார்த்துருப்பீங்க. அது ஆக்சுவலாக என்னென்னா ஒஸ்ட் பெர்ஃபார்மர் பெஸ்ட் பெர்ஃபார்மர் செலெக்ஷன் இல்லாமல் இது வரைக்கும் உள்ள ஓவரால் வச்சு இந்த டாஸ்க் பற்றி மட்டும் வச்சு இல்லாமல் ஓவராலாக வச்சு கேட்டிருந்துருக்காங்க. ஸோ அது ஏற்கனவே நமக்கு நியூஸ் வந்துருச்சு. எனக்கு வீடியோ போட டைம் இல்லாதனால போட முடியல. அது எப்படி கேட்டிருக்காங்கன்னா, இது வரைக்கும் ஓவராலாக இந்த எவ்ரி வீக் வந்து டாஸ்க் பேஸ்டில் கேட்பாங்க. இந்த வீக் டாஸ்க் பேஸ்டில் கேட்காம ஓவராலாக கேட்டிருந்துருக்காங்க போல இருக்குது. ஸோ கேட்டதில் நிறைய பேர் என்னென்னா முத்து, விஜய் விஷால் அண்ட் ஜாக்லின் இவங்க 3 பேர்த்த தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. சௌந்தர்யா வராதது எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது. ஸோ விஜய் விஷால் வந்து டாப்பில் இருப்பாருன்னு மக்கள், அதாவது கண்டஸ்டன்ஸ் நினைக்கிறாங்க போல இருக்குது. அதனால முத்து, விஜய் விஷால், ஜாக்லின் இவங்க 3 பேரும் செலக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸாக யாருன்னா ரஞ்சித் அண்ட் பவித்ரா. நம்ம ப்ரமோவில் பார்த்துருப்போம். தீபக்கும் ஜாக்லினும் 2 பேருமே வந்துட்டு ரஞ்சித்தை வந்துட்டு அன்பு மட்டுமே வச்சு ஜெயிக்க முடியுமான்னு தெரியல, இவர் எப்படி வெளியில் கொண்டு வரதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித்தை சொல்லியிருப்பாங்க. அண்ட் முத்துக்குமரன் வந்து என்னென்னா பவித்ராவை சொல்லியிருக்காங்க. பவித்ரா பற்றி ஜென்ரலாக வரக்கூடிய விமர்சனம் தான், எந்த மீட்டிங் வரும்போதும் அப்போ பேசாமல் அந்த மீட்டிங் முடிஞ்சோடனே என்னை யாரும் பேசுறதில்லன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லி ஒரு விமர்சனம் பவித்ரா மேலே எப்போவுமே உண்டு. ஸோ அது விமர்சனத்தை தான் முத்துக்குமரன் வைக்கிறாரு. நிறைய விஷயங்கள் இது மாதிரி வெளியே நம்ம மக்கள் பேசுகிறது வந்து உள்ளேருந்து பார்த்த மாதிரி சொல்லுவார் அவர். ஸோ அதே மாதிரி ஒரு பாயிண்ட் வச்சுருக்காரு. பட் இந்த விஷயத்தில் வந்து பவித்ரா வந்து கண்டிப்பாக வெளியில் வந்து நல்ல ஒரு டாப் ரேங்கில் இருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ பவித்ராவோட பேரை தர்ஷிகாவும் முத்துக்குமரனும் சொல்கிறாங்க. கடைசியாக ரஞ்சித் வந்து ரயான் பேரை சொல்கிறாரு. அதுவும் தப்பு தான். ரயானுக்கு வந்து வெளியில் நல்ல ஒரு இது இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு தீபக்கோட ஜாக்லினோட கெஸ் வந்து இந்த இடத்துல ரொம்ப கரெக்டாக இருக்குது. ஏன்னா அவங்க 2 பேரும் வந்து ரஞ்சித்தை சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அவர் தான் எப்படி இவ்வளோ நாள் இந்த வீட்டுக்குள்ளே இருந்தார் அப்படின்னு நம்ம யோசிச்சுட்ருக்கோம். சத்யா பேர் யாரும் சொல்லாதது ஆச்சரியமாக இருக்குது. சத்யா பேர் வந்துச்சா இல்லையாங்கிறது நமக்கு தெரியல. அண்ட் நெக்ஸ்ட் வீக் கேப்டன்சி டாஸ்க் இப்போ யாருக்குள்ளே போட்டி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்து, விஜய் விஷால் அண்ட் ஜாக்லின். யார் வின் பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியாது. பிக் பாஸே யாரை வின் பண்ண வைக்கணும்னு நினைக்கிறாரோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டாஸ்க் கொடுப்பாரு. பட் இவங்க 3 பேருமே கொஞ்சம் செம்மையாக டாஸ்க் விளையாடுற ஆட்கள் தான். அதனால் பொறுத்திருந்தால் பார்க்கணும். அப்டேட் கிடைச்ச உடனே சொல்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.